நம்மளுக்கு என்னவோ இந்த நாய்ங்களுக்கு சோறு போற மாதிரி தனியா ஒரு தட்டு, ஒரு டம்ளரு, அது வந்து பின்னாடி தூக்கிட்டு போயிட்டு அந்த தொடப்பக்கட்டை வைக்கிற இடத்துல, மொரம் வைக்கிற இடத்துல வைக்கிறது. உங்க தட்டெல்லாம் அங்க வைப்பீங்களா? உழைக்காம ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வரோம் நாங்க. அவங்க பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாவே தெரியலையா? அதுக்கப்புறம் அந்த டம்ளரை குடிச்சிங்கன்னா அந்த வாஷ் பேஷன்ல கழுவாதீங்க, வெளியில எடுத்துட்டு போய் கழுவுங்க அப்படின்னுவாங்க. ஐயோ நான் வரும்போது அந்த சனியை அப்படி பண்ணிட்டாமா. நான் இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது டெய்லி வந்தால் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஷெல்ஃபுக்கு மேலே ஃபோனை ரெக்கார்ட் போட்டுட்டு வந்துட்டேன். அது கூட பரவாயில்ல, சாணி போட்டு முழுகுமீங்க பாருங்க. ஐயோ அதுக்கு மாப்பே 4 தடவை போட்டுடலாம். வீட்டுக்கு பணியாளராக நீங்கள் வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருந்தால் நீங்கள் வேலைக்கு எடுத்துப்பீங்க? நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா வரணும் சார், நீட்டாக வரணும். நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். மாதம் பிறந்தா சேலரி கரெக்டாக கொடுத்துருவேன். நடுவில் வந்து காசு கொடு, ஒரு 500 கொடு, எனக்கு 200 கொடுன்னு கை மாத்தா கேட்கக்கூடாது. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. 5000 ரூபாய் கொடுமா, 10000 ரூபாய் கொடுமான்னு சேலரி அட்வான்ஸ் வாங்கிப்பாங்க. மாதம் 1000 ரூபாய் கழிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் அக்ரி பண்ணி இறங்கிட்டேன்னா எனக்கு என்ன தெரியும், நான் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றேனோ அதெல்லாம் அடுத்துல இருந்து செய்வாங்க. சொல்லாம கொள்ளாம லீவ் எடுக்கிறது, லேட்டா வர்றது, சுத்தம் இல்லாம செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. என்னால ஒன்னும் செய்ய முடியாது. அப்ப புரியல, இப்ப புரியுது. டான்னு நீ கேட்காமலே உனக்கு காசு 1ஆம் தேதி வந்துடும். என்ன நம்பி நீ 100 தடவை கணல் வாங்கலாம். ஆனா என்கிட்ட என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? இவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, இவங்களுக்கு பேங்க்ல லோன்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்தா என்ன, சம்பளத்தில் பிடிச்சிக்க போறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பண நெருக்கடி வருது, நீங்க எங்கெல்லாம் அந்த பணத்தை கேட்பீங்க? நாங்க ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட தான் கேட்குறோம். அவங்க எதனால உங்களுக்கு அந்த கடனை தராங்க? சேலரி இருக்கிறதுனால தர்றாங்க. அதுலயும் சேலரி ப்ரூஃப்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தான் அந்த கடன் கிடைக்குது. அதே மாதிரி தான் நாங்கள் உங்க கிட்ட வேலை செய்கிறோம், கடன் கேட்குறோம். என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. அவங்களுக்கு மாதம் ஒரு 5000 அல்லது 6000 ஏதோ சம்பளம் கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ இதை வச்சுக்கிட்டு நான் பேங்க்ல 50000 லோன் வாங்க முடியுமா? உச்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். எனக்கு வந்து ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸ்ல தீராத அவங்க 2 நாளைக்கு ஒரு வாட்டி அடுத்தது லீவ் போட ஆரம்பிப்பாங்க. நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். காரணம் சொல்றாங்க சார் அவங்க. முடியாது நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். பேசுற விதமும் ஒன்று இருக்கு. ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க சார் வீட்டில், கொஞ்சம் டீசெண்டாக பேசணும். சென்னை தமிழ் உங்களுக்கு தெரியும் இல்ல? புரியல. நல்ல தமிழ் தான், சென்னை தமிழ். என்ன பிரச்சனை? கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆமா, அது எல்லா ஊருக்குமே ஒரு மாறும் தான். மதுரையில் ஒரு ஸ்லாங் இருக்கும். நீங்க எந்த ஊரு? நான் நெய்வேலி சார். அங்க ஒரு ஸ்லாங் இருக்கும்ல. சோலி முடிச்சு. இந்த பேசும்போது கழுத கஸ்மாலம் இல்ல, நீ அதுன்னு எல்லாரும் ஸ்லாங்னாலே உடனே சினிமாவை பார்த்து சென்னை ஸ்லாங்கே சொல்றீங்க. நீங்க எந்த ஊரு? அரக்கோணம் சார். அரக்கோணம் சார் பெயினாக தான் சார். அதாவது எப்படி பேசுறாங்கன்னா, ஐயோ நான் வரும்போது அந்த சனியை அப்படி பண்ணிட்டாமா அப்படின்னுவாங்க. பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். அந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் நான் ஸ்லாங். நாங்க யாருமே அப்படி பேசல, ஆனா அவங்க 4-5 முறை பேசிட்டாங்க. அப்ப இன்னைக்கு நீ தான் என்னை பத்தி கேவலமா பேசியிருக்க. அதாவது அவங்களுடைய வட்டார வழக்கில் பேசுறத நீங்க இது டீசென்சி இது நான் டீசென்சின்னு தீர்மானிக்கிறது, அதை நான் ஒத்துக்கல. ஏன்னா அது அவங்களுடைய வட்டார வழக்கு. எங்க மக்கள் பாவம் சார். அவங்க எங்க சரௌண்டிங்ல இருக்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல போய் அவங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் வேலை செய்யக்கூடாது. என் வீட்டு விஷயம் ஈஸியா போயிடுது. ஓ, நீ அப்படி வரியா? அது தெரியாதவங்க வீட்டுக்கு போயிருந்தா பரவாயில்ல. ஸோ ஃப்ரெண்டு வீட்டில், தெரிஞ்சவங்க வீட்டில், சொந்தக்காரங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடாது. ஆமா சார். நல்லா டெவலப் ஆயிருக்கீங்கடா நீங்க. நான் கிராமத்துல இருக்கிறேன். மாப்பு போடுன்னு சொல்ற வேலை இல்லை. அது கூட பரவாயில்ல, சாணி போட்டு முழுகுமீங்க பாருங்க. ஐயோ அதுக்கு மாப்பே 4 தடவை போட்டுடலாம். சாம்பார் ஆப்பு எனக்கு. இப்போ ஒரு 4-5 வீட்டில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வீட்டில் போகும்போது அவங்களே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு வெல் ட்ரெஸ்டாக இருப்பாங்க, டீசெண்டாக இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா? என் வீடு லாஸ்ட்டில் வரப்போகிறாங்கன்னா அவங்க காலையிலேருந்து நிறைய பாத்திரம் தேய்ச்சிருப்பாங்க, மாப் பண்ணியிருப்பாங்க. ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கே என்ன ஆகும், நிறைய ஸ்வெட் ஆகி அப்படியே நம்மளே எக்ஸாஸ்ட் ஆகிருப்போம் கண்டிப்பாக. ஸோ அவங்க வரும்போது கொஞ்சம் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக வந்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். அவங்களோட 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. ஒரு ஆள் வந்து 4 வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது டயர்டாக வருவாங்க, அழுக்கா வருவாங்கன்னாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு மட்டும் வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பளம் தருவாங்க? அந்த ஒரு வீட்டு சம்பளத்தை வச்சு நாங்கள் குடும்பம் பண்ண முடியுமா? எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா? உழைக்காம ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வரோம் நாங்கள். இப்போ அந்த வீட்டுக்கு வேலைக்கு போனோம்னா சோபா போட்டு சோபால உட்காந்துட்டு ஃபேன் போட்டு விட்டு ஏசி போட்டு உட்கார வைக்கிறாங்களா? பாத்திரம் தேய்க்க போறோம், கிச்சனுக்குள்ள ஃபேன் இருக்குமா? அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. வீடு பெருக்கி துடைக்கிற அந்த மாப்பு துடைக்கும் போது வேர்த்து போகாதா? ஒரு கிச்சன்ல போய் சமையல் பண்றோம், அடுப்பண்ணில் என்ன பண்ண முடியும்? அடுத்த வீட்டுக்கு போகும்போது எப்படி நாங்க அந்த முத வீட்லயே ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டோம்? என்ன பண்றது?
அது நாங்க தப்புன்னு சொல்லல சார், அது இயற்கை. ஒரு நாள் இயற்கைனா வேலை அப்ப அந்த செய்யும்போது- வரும்போது ஃப்ரெஷ்ஷா வரணும்னா எப்படி? அதுக்கு ரீசன் சொல்லுங்க. ஐயோ எல்லா பக்கம் அணக்கட்டான். என் வீட்டுக்குள்ள நான் வீட்டு கிச்சன் வரைக்கும் விடுவேன். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெளியில பாத்திரம் தேக்க செல்வாங்க. இப்போ எங்க வீட்டுலலாம் சின்ன குழந்தைங்க வச்சிருக்கேன், நான் கை குழந்தைங்களை வச்சிருக்கேன், உள்ள வரைக்கும் வருவாங்க. லூசு கிறுக்குன்னு அதானே பார்த்தேன். வெளியில குழாய் இருக்கு, முகம் கழுவிட்டு கொஞ்சம் உங்க ஹேர்லாம் கொஞ்சம் டைட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உள்ள வரும்போது எனக்கு அந்த ஒரு டிஸ்கஸ்டிங்கா இருக்கும்ல சில நேரத்துல. ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. இப்படி வேர்வையோட போறோமா, போறதுனால நம்மளுக்கு என்னவோ இந்த நாய்ங்களுக்கு சோறு போற மாதிரி தனியா ஒரு தட்டு, ஒரு டம்ளரு, வேலை வெட்டிக்கு நம்ம வேலைக்கு தான் போறோம். இப்போ கிடையாது சார். மேபி 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்திருக்கலாம். இல்லன்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க இல்லன்னு வெச்சுக்கோங்க, இருக்கு இன்னுமே. அடம்பிடிக்கிறிய நீ. அவங்க பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாவே தெரியலையா? வீட்டுல தனி தட்டு டம்ளர் கொடுக்குறீங்க, அது ஈஸியா தாண்டி போறீங்க. உன் கைய காலான்னு நினைச்சு கேக்குறப்பா விட்டுருப்பா. நாங்களே எங்கள் வீட்டில் எல்லாருமே தனித்தனி பிளேட் தான், அவங்கவுங்களுக்கு ஒரு பிளேட் தனித்தனியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் அவங்களுக்கு ஒரு பிளேட் ஒரு டம்ளர் கொடுக்க தப்பு இல்லைங்களா சார்? வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் கூட எண்ணிடலாம், ஆனா எங்க நாட்டுல உள்ள ஜாதிகளை எண்ணவே முடியாதியா. அது வந்து பின்னாடி தூக்கிட்டு போயிட்டு அந்த தொடப்பக்கட்டை வைக்கிற இடத்துல, முறை வைக்கிற இடத்துல வைக்கிறது. உங்க தட்டெல்லாம் அங்க வைப்பீங்களா? இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. ஓ, உங்க வீட்டுக்கு வர்றவங்க க்ரூம்டா இருக்கணுங்கிற அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஆனா நீங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால இருக்க நடைமுறையெல்லாம் அவ எப்படி ஃபாலோ பண்ண யாஜிக்கு இருக்கு? இவங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு அப்பாவி பொதுமக்கள் சென்னை டிராபிக் மாதிரி முழிப்புதுக்குறாங்க ஐயா. கடைக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க, ஆனா காசு பாத்தீங்கன்னா இப்படி கொடுப்பாங்க, ஆனா பக்கத்துலயே ஒரு நாய் இருக்கும், அதை இப்படி இப்படின்னுவாங்க. காஃபி சூடு பண்ணி கொடுக்கணும்னா நிர்மலா அந்த கிச்சன்ல போயிடாதீங்க, இந்த பக்கம் வந்து இது பண்ணுங்க அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டம்ளரை குடிச்சிங்கன்னா அந்த வாஷ் பேஷன்ல கழுவாதீங்க, வெளியில எடுத்துட்டு போய் கழுவுங்க அப்படின்னுவாங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இப்போ எனக்கு நான் வேலை செய்றேன், நான் சமைக்கிறேன் சார். அந்த வீட்லயே ஒரு பொண்ணு மேல் வேலை பார்க்குறாங்க. ஆனா ஒரு தட்டு தான், ஒரு டம்ளர் தான். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட முடியாது. அவ சாப்பிட்டா நான் சாப்பிட முடியாது, நான் சாப்பிட்டா அவ சாப்பிட முடியாது. டீனாலும் தண்ணினாலும் அதே ஒரு டம்ளர் தான். இவன் ஒரு பிச்சைக்காரப்ப 10 பைசா தான் போட்டான் பிச்சைக்காரப்ப. சிங்க் இருக்குல்லங்க சார், அந்த இடத்துல ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அந்த இடத்துல அந்த தட்டு அந்த டம்ளரை வச்சுட்டு போயிடணும். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு அதே கழுவி அங்கே வச்சிடணும். இதுதான் எங்களுக்கு ஒரு தட்டு ஒரு டம்ளர் தான். ஆனால் அவங்க வீட்டில் பாத்திரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். அவங்க வீட்டு பாத்திரம் எதுவும் நம்ம வீட்டுக்கு கொடுத்து விட மாட்டாங்க. அதை நம்ம எப்படி வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறது? ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுப்பாங்க. இங்க இருக்கிற யாருமே தனக்கு கீழே வேலை செய்யறவங்கள மனுஷனா நடத்துறது இல்ல. ஸ்வீட் வாங்குற அந்த பிளாஸ்டிக் டப்பாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுங்கன்பாங்க, ஆனால் அதில் தான் கொடுத்து விடுவாங்க, இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுத்துடுவாங்க. என்ன கொடுமை சரவணன். ஒரே தட்டில் சாப்பிடும் போது அவங்க முன்னாடி நீங்கள் சாப்பிடுங்கண்ணா, இல்லைப்பா நீங்கள் சாப்பிடுங்க, சமைச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரம் நிற்கிறீங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நாங்கள் 2 பேரும் தான் அதை விட்டு கொடுத்து சாப்பிட்ற நிலைமையில இருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைமுக்கு. இந்த சாப்பாடை கூட அந்த இடத்துல வந்து வருத்தமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எல்லாவும் பார்த்துப்பா. இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் நாங்கள் கஷ்டப்பட்டு சமைக்க வரோம் உங்கள் வீட்டுக்கு, அப்படின்னா தீண்டத்தகாதவா ஆயிட்டோம். பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. ஏமா அழறீங்க, என்னாச்சு? அழுகாதீங்க, பேசுங்க. நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். எனக்கு ஆக்சுவலா ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் இப்ப இருக்கான்னு சொல்லி. சார் இல்ல சார், அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே சார் அவங்க வேலைக்கு வர்றாங்க. எவன்டா அது? என்னடா கேட்ட? சார் அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே சார் அவங்க வேலைக்கு வர்றாங்க. எதா ஒத்துக்கிட்டு? தனியா தட்டு தருவோம், தனியா டம்ளர் தருவோம்னு சொன்னீங்களா? இது என்னது? அண்ணா இருங்க வரேன், அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான். என்னத்தலாம் விட்டு. இப்போ எல்லா வீட்லயுமே என்னன்னா அவங்கவுங்களுக்கு தனி பிளேட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதனால அவங்களுக்கு தனி தட்டு கொடுக்கறதுல என்ன சார் கஷ்டம்? ஓ நீ அப்படி வரியா? இதுல ஒரு சின்ன நவீன தீண்டாமை இருக்கு. அந்த நாகரிகமா நம்ம ஆளுக்கு ஒரு தட்டுன்னு நம்ம சொல்றோம், உங்கள் தட்டு வைக்கப்படக்கூடிய இடத்துல அது வைக்கப்படுவதில்லை. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. வேலைக்காரங்களுக்கு இல்லைங்க சார், நாங்களே அப்படிதான் சாப்பிடுறோம். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க உங்க வீட்டுல சத்தியம் பண்ணி சொல்றேன், தட்டு மாத்தி சாப்பிட்டதே இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. ஓ யோகியதை என்னன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க. சாப்பிட்டுருக்கீங்களா? சரி. ஆனா இவங்களோட மட்டும் தனியா ஒரு இடத்துல பத்தாம தனியா ஒதுக்கி வைக்கிறீங்களே, அது ஏன்? இவ்வளவுதான் கேள்வி. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. மைண்ட்ல என்ன ஓடி இருக்குனாக்கா அவங்க வந்து வேலைக்காரவங்க, அவங்களுக்கு தனி தட்டு தான் வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு. ஓ அப்படியா விஷயம். நாங்கள் அவங்க சாப்பிட்ட தட்டில் நாங்கள் சாப்பிடக்கூடாது, நாங்கள் சமைக்கிறத அவங்க சாப்பிட்றாங்க, அப்போ நாங்கள் சுத்தமாக இல்லையா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அப்படி இல்லை சார், அவங்க வந்து சமைச்சு வச்சுட்டு போயிடுறாங்க சார், அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் சாப்பிடுறீங்க.
நல்லா உட்கார்ந்த இடத்துலயே நீங்க எல்லாம் ஒரு முதலாளி. இப்போ என்னோட ஜென்ரேஷனுக்கு நான் புரிஞ்சுக்கிருவேன். எங்கள் வீட்டில் பாட்டியெல்லாம் இருக்காங்க. நாங்கள் சாப்பிட்ற தட்டை கொடுத்தா திட்டுவாங்க. ஓ உங்க பாட்டி இதுக்கு மட்டும் தான் திட்டுவாங்களா? நக்கல்யா அவனுக்கு. நீங்க ஒரு டாட்டூ போட்டிருக்கீங்கல்ல, இது உங்க பாட்டி ஒத்துக்கிட்டாங்களா? இந்த டாட்டூவை உங்க பாட்டி ஒத்துக்கிட்டாங்களா? அதுக்கும் தான் சார் திட்டினாங்க. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? நீங்க நான் என்ன கேட்குறேன், இதை மேனேஜ் பண்ண தெரிஞ்ச நீங்க இது ஒரு தீண்டாம இது தவறுன்னு உங்க பாட்டி கிட்ட பேசி மேனேஜ் பண்ணுமா இல்லையா? சரியான போட்டி. என்ன படிச்சிருக்கீங்கம்மா? நான் வந்து எம்ஏ இங்கிலீஷ். எம்ஏ இங்கிலீஷ் MA B.Ed. எம்ஏ டீச்சர். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நம்ம நாகரிகமாக வளர்ந்திருக்கிறோங்கிறது என்ன தெரியுமா? என்னுடைய இந்த செயல் இன்னொருவரை புண்படுத்தும் விடுமோ அப்படிங்கிற சின்ன கருணையும் புரிதலும் இருக்கிறது தான் கல்வி. சூப்பரா மாப்பிள. சார் நான் பர்சனலாக என்னோட வீட்டில் நடந்தது சொல்கிறேன். நான் இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது டெய்லி வந்தால் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னதான் புலம்புறாங்க? நான் ஒரு நாள் போய் கேட்டேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. என்னால் தாங்க முடியல, என்ன நம்ம ஒட்டும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா தண்ணி சத்தத்தில் கேட்கவும் நீ ட்ரை கேட்காது. பண்ணியிருக்கானா? இந்த ஷெல்ஃபுக்கு மேலே ஃபோனை ரெக்கார்ட் போட்டுட்டு வந்துட்டேன். என்ன புலம்புறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். கடைசியில் தெரியுது சார், அந்த அம்மா பாத்திரத்தை மட்டும் கழுவி ஊத்தல, என்னையும் சேர்த்து கழுவி ஊத்திருக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்ன சொல்றாங்க? அதே ரெக்கார்ட் பண்ணீங்க நீங்க. ஏதோ புலம்பிட்டு போறாங்கன்னு விட வேண்டியதானே? அது எப்படி சார் டெய்லி அது உன்னை பொம்பளைன்னு பாக்குறீங்க, இல்லனா எஸ்ஸல் பசங்க வைப்போ. என்னமோ நம்மள தான் திட்டுற மாதிரி எப்படி மூஞ்சிய கடுன்னு வச்சுட்டு எப்படி போட்டு வச்சிருக்கா பாரு தட்டை, டம்ளரை. எத்தனை டம்ளர், எத்தனை தட்டு. இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? நான் வேலை செஞ்சே என் உடம்பு போயிரும் போல, இவளுக்கு என்ன கேடு வந்துச்சு, ஒரு 2 டம்ளராவது விலைக்கு வைக்க மாட்டாள். இதெல்லாம் அந்த ரெக்கார்ட்ல நான் இருக்கு. சரி இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆனா ஒருத்தங்க புலம்புறது ரொம்ப பர்சனல், அது நீங்க ரெக்கார்ட் பண்ணிருக்க. ஆனா சார் எனக்கு டீச்சர் உங்களுடைய கிரைம் ரேட் வந்து ஏறிக்கிட்டே போகுது டீச்சர். இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். ஒரு 3 நாளோ 4 நாளோ அவங்களுக்கு லீவ் கொடுக்க தானே வேணும், ஏன் லீவ் கொடுப்பதில்லை? இப்போ டெத்துக்கு போறாங்கன்னா நீங்க போக கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். டெத்து கூட போவேன்னு சொல்லுவீங்க. அவங்க பாட்டி எவ்வளவோ தேவலமா. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. அவ்வளவு பாத்திரம் குமிஞ்சு போச்சு, வீடு கூட்டலாம் அப்புறம் யார் பண்ணுவா? எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கோங்க நீங்க. அப்ப எங்களோட ருட்டீன் லைஃப் எங்களுக்கு பாதிக்கும்ல. ஆமாம் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். ஆனா நீங்க ஒரு இடத்துல வேலைக்கு போற மாதிரி அவங்களும் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வர்றாங்க. அவங்களும் சும்மா இல்ல. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் லீவ் தராங்க. அப்ப அவங்க எங்களுக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் தரலாம். உண்மை கரெக்ட். லீவுனா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். எதுக்கு போய் சொல்லணும்? உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எடுங்க. எதுக்கு போய் சொல்லணும்? எதுக்கு போய் சொல்லணும்? உண்மையை கேக்குறோம், போய் சொல்லி எதுக்கு கேட்கணும்? லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. அப்புறம் என்னன்னு சொல்லி கேப்பீங்க? எதுக்கு போய் சொல்லணும்? சரி உங்களுக்கு லீவ் வேணும், உங்களுக்கு லீவ் வேணும், யாரும் சொல்ல மாட்டாங்க. ரீசன் என்ன சொல்வீங்க? லூசுரா, லூஸ் இல்லனே, மென்டல். எனக்கு வீக்ல ஒரு நாள் லீவ் கொடுங்கன்னு தான் கேக்குறோம். உடம்பு சரியில்லை போய் சொல்லி ஏன் லீவ் கேட்கணும்? அந்த கண்டிஷன்ல நீங்க வேணா அப்புறம் ஏன் நீங்க வீட்டு வேலைக்கு வரீங்க? என்ன ஒரு ஏத்தம் பத்தி அவனுக்கு. இப்படி பேசுனீங்கன்னா ஒருத்தரும் வர மாட்டாங்க. எங்களோட பர்டனை குறைக்கிறதுக்கான தான் நாங்க எங்களோட மிஷன் லைஃப் ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம்னு தான் உங்களை போடுறது. என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்க, லீவே இல்லாத வேலை. ஒரே ஒரு வேலை சொல்லுங்க. பாரு குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. அவங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா 30 நாள் வேலை பார்க்கணும், முடியாம போனா உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க லீவ் கொடுப்பேங்கிறீங்க. ஒரு கொடுங்கோல் ஆட்சியில கூட அது நடக்காது. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. நீங்க சொன்ன பிறகுதான் இந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வருது. நீங்க இங்க வந்து தான் திருந்தணும்னு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எது கேட்டாலும் இங்க வந்து தான் சொல்றீங்க. எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு சார், அதுதான் மெயினா வேணும். ஓகே, ஆனா எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை லீவு கேட்கறாங்க. ஏன் ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுப்பதில்லை? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நான் வந்து இப்ப சிங்கிள் மதர் சார். எனக்கு ஒரே ஒரு பையன் தான். என்னால என் பையன் கூட இருக்க முடியல, ஆனா என்னால வேற வேலைக்கும் போக முடியாது. என்ன கொடுமை சரவணது. அப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடைக்கலன்னா என் ஒரே பையன் நான் தான். அப்ப என் பையன் கூட எப்படி சார்? அந்த பையனை நல்லா வளர்க்கணும்னு தானம்மா நீங்க வேலைக்கு போறீங்க. என் பையன் ஒரு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்படுவான், நான் அதை செஞ்சு கொடுக்க முடியல. அன்னைக்கும் நான் உங்களுக்காக தான் வேலை செய்யணும், உங்க வீட்டு பிள்ளைங்களுக்காக தான் நாங்க வேலை பார்க்குறோம். அப்ப என்னோட ஒரு பையன் அவன் தனியா ஒரு ரூமுக்குள்ள பூட்டிட்டு உள்ளே தான் இருப்பான். இவனுங்க குடுக்குற பிரஷர்ல இப்ப என்னதான் நமக்கு குற்றச்சாட்டுகளா இருந்தாலும் கூட நீங்க நிறைய வீடுகளில் வேலை பார்த்திருப்பீங்க, போயிருப்பீங்க. நீங்க பார்த்த அந்த மகராசி யாரு? அந்த விஷயத்தை கேக்குறியா? வா சொல்றேன். மேடம், எங்க மேடம் யாரு? அத தேன்மொழி மேடம். மகராசி
ஏன் அவங்கள மகராசின்னு சொல்றீங்க? என் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறாங்க, பேர பிள்ளைங்கள படிக்க வைக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போகும்போது சாவி எல்லாமே வீட்டு பொறுப்பு எல்லாமே என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. வீடே கொடுத்துருக்கீங்க. ஆமா சார். ஒரு தட்டு இவ்வளவு பெரிய நல்ல மகராசி தான் நீங்க. ஆனா உங்க மனசுக்கு அது ஊறி போயிருக்கு.